நாடு முழுக்க முகலாயர்களுடைய படையெடுப்பு நடந்த போது, நமது தர்மம் ஆபத்துக்கு உள்ளான போது, எங்கு பார்த்தாலும் மிலேச்சர்களுடைய ஆட்சி கோலோச்சிய போது ஒரே ஒரு பிராமணர் துள்ளி குதித்து எழுந்தார். அவர் தான் சத்ரபதி சிவாஜியை கூப்பிட்டார். ஒரு இந்து சாம்ராஜ்யம் நீ அமைக்கணும்டான்னு சொன்னார். மற்ற மன்னர்களுக்கும் சிவாஜிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற மன்னர்கள் எல்லாம் மன்னனின் மகனாக இருந்து மன்னனானவர்கள். சத்ரபதி சிவாஜி தான் சாமானியனாக இருந்து மன்னனான மகாத்மாவன் சத்ரபதி சிவாஜி. அப்படி மகத்தான இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மன்னனாக சத்ரபதி சிவாஜியை உருவாக்கியது ஒரு சமர்த்த ராமதாசர், பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். சமர்த்த ராமதாசர் இல்லைன்னா சத்ரபதி சிவாஜி இல்லை. அதே மாதிரி தான் விஜயநகர பேரரசு ஹரிஹரர் புக்கர் என்ற 2 இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்கள் ஏற்கனவே மதம் மாறி சென்ற இளைஞர்களை இந்துவாக மாற்றி அவர்கள் மனதுக்குள்ள போர் நரம்புகளை எல்லாம் அப்படியே உருக்கேற்றி நீ ஒரு பெரிய இந்து சாம்ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உருவாக்கி 500 ஆண்டு காலம் தென்னிந்தியாவில் இந்து தர்மம் மறுமலர்ச்சி அடைந்ததற்கு காரணம் குரு வித்யாரண்யர். அவர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் தான் சிருங்கேரி பீடத்தினுடைய சங்கராச்சாரியாக வந்தார். உலகமெல்லாம் போய் இந்து தர்மத்தை பற்றி சொல்ல வேண்டும். இந்துக்களுக்கு பெருமிதமான உணர்வை உருவாக்க வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வுற்றிருக்கிற இந்த இந்து சமுதாயத்தின் நெஞ்சு நிமிர வேண்டும் என்று நினைத்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் தான் விவேகானந்தரை இப்படி உருவாக்கி இன்னைக்கு ரொம்ப பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். எப்படியெல்லாம் உருவாயிருக்காங்கன்னு பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் ஆசிரமத்தில் ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் எப்போ வேணாலும் உள்ள வரலாம், எப்போ வேணாலும் வெளில போகலாம். அவனுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவர் யார் தெரியுமா? அதை கூட்டுற தோட்டி வேலை செய்கிற ஒரு சகோதரர் அவர் தான். அவர் என்ன பண்ணுவாராம் பரமஹம்சர்? இரவு நேரங்களில் தனது அகங்காரம் குறைய வேண்டும் என்பதற்காக, ஈகோ குறைய வேண்டும் என்பதற்காக பரமஹம்சர் முடி பெருசாக வச்சிருப்பார். அந்த பகுதியில் துப்புரவு தொழிலாளிகள் வசிக்கிற அந்த பகுதியில் போய் அந்த பகுதியினுடைய அந்த தரைகளையோ அந்த கழிவறை பகுதிகளையோ குளியலறை பகுதிகளையோ தனது முடியினால தலைமுடியினாலேயே அந்த பகுதியை துப்புரவு செய்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தனது அகங்காரத்தை ஒழித்துக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ள இந்த சமுதாயத்தை பற்றி எப்படிப்பட்டவெல்லாம் என்ன பேசுறான், காரி துப்பிட்டு தாங்க போடணும். அதனால இந்த பிராமண சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கடமை உண்டு, வரலாற்று கடமை. எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, எப்போதெல்லாம் தர்மத்திற்கு எதிரான ஆட்சி வருகிறதோ, எப்போதெல்லாம் இந்த நாட்டில் இருள் கவ்வுகிறதோ, அப்போதெல்லாம் நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளை உண்டு, ஐடி கம்பெனி வேலை உண்டு, வெளிநாட்டுக்கு ஓடி போயெல்லாம் நினைக்காம நான் இந்த மண்ணில் இருப்பேன், இந்த ஆட்சியை அகற்றுவேன் என்று சூளுரைக்க வேண்டியது உங்கள் கட்டம். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால சாணக்கியன் தான் மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக சாணக்கிய சபதம் செய்தான் நினைக்காதீங்க. இன்று ஒவ்வொருவரும் நீங்கள் சாணக்கியராக மாற வேண்டிய காலம் இருக்கு. நீங்க சாணக்கியரா இல்லாம இல்ல அதெல்லாம் வேண்டாங்க, நாங்க சௌரியமா இருக்கத்தான் பிறந்திருக்கிறோம், சாணக்கியா இருக்க நான் பிறக்கலன்னு நினைச்சா வெறும் சந்திரகுப்தனால மாத்திரம் இந்த பணிகளை செய்துவிட முடியாது. சாணக்கியனும் சந்திரகுப்தனும் சேரும்போது தான் நந்த வம்சம் துடைத்து அழியும். இந்த திமுக ஆட்சியும் துடைத்தெறியப்படும் காலம் வந்துவிட்டது. அது 2026 அது நடக்கும். அதற்காக பெரிய போராட்டம், கத்தி, யுத்தம், ரத்தம், பீரங்கி, தோட்டெல்லாம் வேண்டியதில்லை. இன்னைக்கு ஜனநாயகம் தான். சிவாஜி, சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னா கோட்டையெல்லாம் போய் பிடிக்கணும். இன்னைக்கு கோட்டையெல்லாம் போய் பிடிக்க வேணாம், ஓட்டை பிடிச்சா போதும். ஓட்டு பிடிச்சா போதும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த திராவிட குஞ்சுகளுக்கு இதெல்லாம் தெரியவில்லைன்னு நினைக்காதீங்க. தெரியாத மாதிரி நடிக்கிறான், தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஒருத்தன் வாயே திறக்கல, என்ன சொன்னாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். வாயை தரன்னா வாயை தர மாட்டான். மூக்க பிடிங்க வாயை திறப்பான். திமுக ஆட்சிக்கு நீங்க மூக்க பிடிச்சீங்கன்னா திமுக நானும் பிராமணன் தான் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வரப்போறானா இல்லையான்னு பாருங்க. எங்களுக்கும் வேதம் தெரியும், எங்களுக்கும் உபனிஷத்து தெரியும். எங்க தாத்தா காலத்திலே நாங்க இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஊவே சாமிநாதையரே எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு, அவர் தான் எங்க குருன்னு சொல்ல போறானா இல்லையான்னு பாருங்க. ஏன் தெரியுமா? இந்துக்கள் என்னைக்கு இந்துவாக வாக்களிக்கிறானோ அன்னைக்கு திமுக நானும் இந்து தான் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஏன்னா ஓட்டோட சக்தி வலிமையான சக்தி. வேறு எந்த காலகட்டத்திலும் இந்த உலக வரலாறு தோன்றியதிலிருந்து இவ்வளவு வலிமையான ஒரு ஆயுதம் நம் கை கிடைச்சதே இல்லை.
அணுகுண்டு கூட இந்த வலிமையான ஆயுதம் இல்லை. அது அழிவுக்கு தான் காரணம். ஓட்டு இருக்க மக்கள் மனதை வென்று மக்களை நம் பக்கம் கொண்டு வந்து வாக்களிப்பதன் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்த முடியும் என்று சாமானிய மக்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சக்தி இருக்கிறதே, இதை வரலாற்றில் நாம் பயன்படுத்தணும். அதனால ஒவ்வொரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவரும் சூளுரைக்கணும். நான் ஓட்டு போடுவேங்க பிஜேபிக்கு, அது போதாதுங்க. 1000 ஓட்டுக்கு நாம் பொறுப்புங்க நீங்க உள்ள ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் கூட இங்க தேர்தலில் நிற்கிறப்ப பல பேர் சங்கத்திலிருந்து வந்தாங்க. நாங்க 3000 பேர் இருக்கோம், 5000 பேர் இருக்கோம். நாங்க தான் அழகிரியவே எம்பி ஆக்கணும்னாங்க. பாவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. அழகிரியை நாங்க தான் எம்பி ஆக்கணும். நான் சொன்னேன் அந்த பாவத்துக்காக இப்ப பிஜேபி எம்பியை கொண்டு வாங்க, அந்த பரிகாரம் பண்ணு. எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் நீங்க தானே சொல்றீங்க, அந்த பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் தேடுங்க. 5000 பேர் நாங்கள் இருக்கிறோம் என்பதல்ல, 5 லட்சம் ஓட்டு நீங்கள் சொன்னால் விழும் என்று சொல்கிறேன். சமுதாயம் உங்களை மதிக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் பிராமணன் இல்லாமல் கல்யாணம் பண்றாங்க? தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் ஒரு பிராமணர்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம ஒரு விஷயம் நடக்குது? எந்த பிராமண ஆசிரியருக்கு மரியாதை இல்லை? எந்த பிராமண உபதேசம் பண்றவருக்கு மரியாதை இல்லை? எல்லாமே வரிசையா நான் பட்டியலிட்டே சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்படி ஒரு ரெஸ்பெக்டபிள் கம்யூனிட்டி, ஒரு மரியாதை உள்ள சமுதாயம். தமிழகத்தின் அரசியல் தான் உங்களை வேற்றாக பார்க்கிறது தவிர தமிழகத்தின் சமுதாயம் உங்களை வழிபடுகிற இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை நான் இந்த கூட்டத்திற்கு சொல்ல கடமைப்பட்டேன். தமிழகம் உங்களை மதிக்கிறது. அப்படி இப்படி பேசுறவெல்லாம் பொலிட்டிசைஸ்டு மைண்டுன்னு அர்த்தம்.